ஒரு நாள் திருவள்ளூர்ல ஒரு வேலையா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த ஹோட்டல்ல பார்த்தேன். இந்த ஹோட்டல்ல மார்னிங் டிஃபன்ல ஆரம்பிச்சு மதியானம் லஞ்ச் அதுக்கப்புறம் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு சில வெரைட்டிஸ் வந்து ஆஸ் யூஷுவலா வச்சிருக்காங்க. ஸோ மதியானம் இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கருவாட்டு கார குழம்பு. ஸோ இங்க வந்து இவங்க இலையில என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு வச்சிருக்காங்க, பாவக்காய் கூட்டு வச்சிருக்காங்க, அது தாண்டி மேங்கோ பிக்கிள் கொஞ்சம் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அப்பளமும் வந்து கொடுத்தாங்க. நான் பொதுவாக பாவக்காய் சாப்பிடவே மாட்டேன், பட் இங்க சாப்பிட நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கசப்பே இல்லாத நல்ல டேஸ்டாவே இருந்தது சாப்பிடுறதுக்கு. ஆனா அது கூட நிறைய சாப்பிடல, கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். சும்மா அந்த கருவாட்டு குழம்போட டேஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கூழ் ஊத்துறப்போ எல்லார் வீட்லயும் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட். அந்த கருவாட்டோட ஸ்மெல் அப்படியே இருந்தது, சாப்பிடவே நல்ல டேஸ்டாவும் இருந்தது. எனக்கு ஊத்துன கருவாட்டு குழம்புல ஒரு சின்ன பீஸ் ஒன்று வந்தது, சாப்பிட நல்லா தான் இருந்தது. பத்தாவதுக்கு அப்பளம் பாத்தீங்கன்னா பொரிச்சு எடுத்துட்டு வந்து அப்பயே ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க. எனக்கு பின்னாடியே கிச்சன் இருக்கனால எல்லாமே சுட சுட கொடுத்தாங்க. பத்தாவதுக்கு நான் ஒரு ஆம்லேட் ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த ஆம்லேட் பாத்தீங்கன்னா நல்லா பெப்பர் தூவி நல்லா காட்டா கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் சுட சுட இருந்தது, சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டா இருந்தது. இங்க அளவு சாப்பாடு தான், ஆனா 2 தடவை கொடுக்குறாங்க. இந்த ரசம் ஊற்றும் போது தான் இலையில இருந்து வழிஞ்சு கீழே ஓட ஆரம்பிச்சது. அதனால ஒரு பாத்தி கட்டி அதை மட்டும் தனியா நிறுத்தி வச்சுட்டு ரசம் கீழே விழாம அழகா சாப்பிட்டு எடுத்துட்டேன். ஓவராலா இந்த ஹோட்டல்ல எனக்கு வந்து லஞ்ச் நல்லா பிடிச்சிருந்தது, நல்லா சாப்பிட்டு இருந்தேன். இன்கேஸ் நீங்க இந்த ஹோட்டலுக்கு விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த ஃபுட்